மூணாவதா நம்ம அபிஷியல் அப்ரூவல்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சிஎம்டிஏல கார்பரேஷன் டாக்குமெண்ட் அது நம்ம ப்ராப்பரா இருக்குதா, இது அப்ரூவல் லேண்டா, ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்ல இந்த லேண்ட்ல இருக்குதா, ஒரு பில்டர் கரெக்டா தான் அதெல்லாம் மேப் பண்ணிருக்காரா, கவர்மெண்ட்லயே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியால அவைலபிளா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம சிஎம்டிஏல செக் பண்ணி பார்க்கணும். ஆர் அதர்வைஸ் ஃபிளட் ப்ரான் வாட்டர் லாகிங் ஜோன் அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டக்கூடிய இடமா, அது எந்தெந்த இடம், அப்ப நியர்பைல ஏதாவது இருக்குதா. இப்ப நீங்க வீடு இருக்கும், பக்கத்து தெருவில் ஃபிளட் ஜோன் ஏரியான்னு இருக்கும், நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க, இங்க இருந்து பக்கத்து ஏரியா தாண்டி போகவே முடியாது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வாங்கலாமா, நம்ம மெயின் ரோடு கனெக்ட் ஆகிற வரையும் நம்ம வாங்கி போட்ட இடத்துல இருந்து ஃபிளட் ஜோன் ஏரியாஸ் ஏதாவது இருக்குதா. ஏன்னா நம்ம கிராஸ் ஆகி போகணும், நீங்க கார்ல இருந்தீங்கன்னா கார் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், மழை முடிஞ்சு அந்த ட்ரெயின் ஆகி வெளியில போற வரையும் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு சிஎம்டிஏலயா இருக்கட்டும் இல்ல சென்னை கார்பரேஷன்லயா இருக்கட்டும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஃபுல்ஃபில் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, ஃபுல்ஃபில் ஆகாம இன்னும் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாநகராட்சி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவேர்னஸா இருந்தா நல்லது. நாளைக்கு கவர்மெண்ட் பாடிஸ் நம்ம தப்பு சொல்றதோ இல்ல இங்க போயிட்டாங்க அடுத்த கவர்மெண்ட் மாறிட்டாங்க நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் தப்பு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவேரா இருந்துக்கணும். நம்ம வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்மளோட காஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அவேரா இதெல்லாம் செக் பண்ண தெரிஞ்சுக்கணும்.